அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அல் தக்வீர் தொடர். இறை தூதின் நம்பகத்தன்மை. வசனங்கள் 15 தொடக்கம் 25 வரை. சூராவின் இப்பகுதி முதற் பகுதியின் தொடராக தூதின் நம்பகத்தன்மையை விளக்குகிறது. இப்பிரபஞ்சம் ஒரு நாள் அழியும். புதிய பிரபஞ்ச ஒழுங்கொன்று தோன்றும். அது மனிதனின் இரண்டாவது வாழ்வாகும். அதுவே அவனது உண்மை வாழ்வும் கூட என்று முதற்பகுதி விளக்கியது. இக்கருத்துக்கு ஆதாரம் என்ன? மனித அழிவு இக்கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பன போன்ற விடயங்களை விளக்குவதே இவ்விரண்டாம் பகுதியின் இலக்காகும். சத்தியம் செய்வதை முன்னிறுத்தி தொடங்கும் இப்பகுதியானது இறை தூது உண்மை சத்தியம் என்கிறது. அந்த கருத்து பின்னணியில் இருந்து மனித வாழ்வுண்மையை நோக்குமாறு அது வேண்டுகிறது. இனி இப்பகுதியை அதன் வசனங்களுடன் தெளிவாக விளங்க முயல்வோம். சத்தியங்கள். ஃபலா உக்ஸிமு பில் ஹுன்னஸ் அல் ஜவாரில் குன்னஸ். மறைந்துரைந்து ஓடி கூட்டி அள்ளி செல்லும் நட்சத்திரங்கள் மீது நான் சத்தியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வல்லேடி இதா அஸ் செல்லும் இரவின் மீதும் நான் சத்தியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வஸ்ஸுபுஹி இதா தனஃபஸ் உயிர்த்தெழும் அதிகாலை நேரத்தின் மீதும் நான் சத்தியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இவை சத்தியங்களை முன்னிறுத்திய வசனங்கள். இறை தூதை உண்மைப்படுத்துவதை அவை நோக்காக கொண்டுள்ளன. இவ்வசனங்கள் ஃப என்ற இணைப்பிடை சொல்லோடு ஆரம்பிக்கின்றன. ஏற்கனவே விளக்கியவாறு இந்த இணைப்பிடை சொல் முன்னே சென்ற வசனங்களை தொடர்படுத்தும் வகையில் அமைந்ததாகும். சூறாவின் முதல் பகுதி மேலெழுப்பப்படல், கூலி கொடுத்தல் என்ற கருத்துக்களை விளக்கியது. இப்போது அந்த கருத்து தொடர்ச்சியில் அந்த எச்சரிக்கையை தந்த அல் குர்ஆனின் நம்பகத்தன்மை பற்றி இப்பகுதி விளக்குகிறது. எனவே ஃப என்ற இணைப்பிடை சொல்லை இங்கே இப்பின்னணியில் என மொழிபெயர்க்கலாம். அடுத்து இவ்வசனங்களில் இன்னொரு பிரயோகத்தை அவதானிக்க முடிகிறது. இவ்வசனங்களின் ஆரம்பத்தில் வந்துள்ள லா ஒக்குசிமு என்ற பிரயோகத்தை பொதுவாக தஃப்சீர் ஆசிரியர்கள் சத்தியமாக என மொழிபெயர்த்தாலும் வசனத்தின் துவக்கம் லா என்ற சொல்லை கொண்டுள்ளது. அதன் நேரடி பொருள் இல்லை என்பதாகும். நேரடி பொருளை கொடுக்கும் வகையில் அமைந்ததே மேலே தரப்பட்ட மொழிபெயர்ப்புகளாகும். இவ்வசனங்களை அடுத்து வரும் வசனம் நிச்சயமாக இது கண்ணியமிக்க தூதர் ஒருவரின் வார்த்தையாகும் என அமைந்துள்ளமையால் மேற்குறிப்பிடப்பட்ட வசனத்தை சத்தியமாக என கொள்வதே பொருத்தம் என கண்டு அவ்வாறே மிக பெரும்பாலான அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் பொருள் கொண்டனர். இங்கே பிரயோகிக்கப்பட்டுள்ள லா என்ற பிரயோகத்தின் பொருள் என்ன என்பது பற்றி அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியருக்கு மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் நிலவினாலும் மிக அதிகமானோர் இது உறுதிப்படுத்தல் என்ற கருத்தை காட்டுவதற்கான பிரயோகமாகும் என விளக்கினர். ஆனால் இல்லை என்ற கருத்தை தரும் லா எவ்வாறு கருத்தை உறுதிப்படுத்த பாவிக்கப்பட முடியும் என்பதை அவர்கள் விளக்கவில்லை. சமகால அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர் ஒருவரான ஆயிஷா அப்துல் ரஹ்மான் இதற்கான விளக்கத்தை மிகவும் அழகாக தந்துள்ளார். அதனை சுருக்கி கீழே தருகிறோம். அல் குர்ஆன் 2 வகையில் சத்தியம் என்ற பிரயோகத்தை கையாள்கிறது. ஒன்று வ என்ற இடைச்சொல்லை சத்தியம் என்ற கருத்தை கொடுப்பதற்கும் பாவித்தல். இச்சொல் சத்தியம் செய்பவரை காட்டாது, சத்தியமாக என்ற கருத்தை மட்டும் கொடுக்கும். 2 சத்தியம் என்ற கருத்தை காட்டும் வினை சொல்லான ஒகுசிமு என்ற சொல்லை பாவித்தல். இது நான் சத்தியம் செய்கிறேன் என்ற கருத்தை கொடுத்து நேரடியாக சத்தியம் செய்பவர் யார் என்பதை காட்டும். இந்த பின்னணியில் நான் சத்தியம் செய்கிறேன் என நேரடி வினையாக வரும் அனைத்து இடங்களிலும் அல் குர்ஆன் லா என்ற பிரயோகத்தை கொண்டுள்ளமை அவதானிக்கத்தக்கதாகும். இந்நிலையில் இலகுவாக லா என்ற பிரயோகத்தின் பொருளை புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் மா பெரியோன், பொருட்கள் மீது அவன் சத்தியம் செய்ய வேண்டியதில்லை. ஒரு விடயத்தை உறுதிப்படுத்த மனிதர்களாகிய நாம் சத்தியம் செய்ய வேண்டிய தேவை உள்ளது. ஆனால் ஒரு விடயத்தை உறுதிப்படுத்த சத்தியம் செய்ய வேண்டிய தேவை அந்த இறைவனுக்கு இருக்க முடியாது. எனவே நான் சத்தியம் செய்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் அல்லாஹ் இங்கே கூற விரும்புகிறான். இது சத்தியம் என்ற கருத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறது என்பதில் சந்தேகமில்லை. இனி சத்தியம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள பொருட்களை நோக்குவோம். அல் ஹுன்னஸ், அல் ஜவாரில் ஹுன்னஸ் என்ற 3 சொற்களையே மறைத்துரைத்து ஓடி கூட்டி அள்ளி செல்லும் என மொழிபெயர்த்துள்ளோம். இவ்வாறு இவ்வசனம் செயல்களை குறிப்பிட்டுள்ளதை தவிர அச்செயல்களுக்குரிய பொருட்களை தெளிவாக தரவில்லை.
எனினும் மிக பெரும்பாலான அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் இவை நட்சத்திரங்களை குறிக்கின்றன என்ற கருத்தை கொண்டுள்ளனர். எனவேதான் நட்சத்திரங்கள் என மொழிபெயர்ப்பில் தரப்பட்டுள்ளது. இவை எந்த நட்சத்திரங்களை குறிக்கின்றன என்பதை பொறுத்தவரையில் பழைய அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் தரும் விளக்கத்தை முதலில் நோக்குவோம். கீழே தருவது இப்னு கசீர் கொடுக்கும் விளக்கமாகும். அவை நட்சத்திரங்களாகும். இரவில் தோன்றி பகலில் அவை மறைகின்றன. இது இப்னு அப்பாஸ், முஜாஹித், ஹசன், கதாதா, சுத்தி போன்ற பல அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் கருத்தாகும். சில அறிஞர்கள் ஹுன்னஸ் என்ற பிரயோகம் நட்சத்திரங்கள் உதித்து அவற்றின் மண்டலங்களில் ஓடுதல் என்ற நிலையை காட்டுகிறது. ஹுன்னஸ் என்ற பிரயோகம் அவை மறையும் நிலையை காட்டுகிறது என விளக்குவர். இதை தெளிவுபடுத்த ஹுன்னஸ் என்ற பிரயோகத்தை கீழ்வருமாறு விளக்குவர். ஹுன்னஸ் என்ற சொல் கானிஸ் என்ற சொல்லின் பன்மை. கினாஸ் என்ற சொல்லின் அடியாக இது பிறந்தது. கினாஸ் எனின் பாலைவன மான்கள் வாழும் குகை என பொருட்படும். அந்த வகையில் அதன் வினை சொல்லான கனச என்பது மான் தனது குகையில் போய் மறைந்து கொள்ளலை காட்டுகிறது. இந்த கருத்திலேயே நட்சத்திரங்கள் மறைதலை குறிக்க இச்சொல் இங்கு பிரயோகிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இவ்வசனத்தை கீழ்வருமாறு மொழிபெயர்க்க முடியும். மறைந்துரைந்து ஓடி மறையும் நட்சத்திரங்கள். வசனத்திற்கு கொடுக்கப்படும் இன்னொரு விளக்கம் சற்று வித்தியாசமானது. நவீன வானவியல் கண்டுபிடிப்போடு அது சம்பந்தப்படுகிறது. கலாநிதி ஜஹ்ருன் நஜ்ஜார் அல் ஹுன்னஸ் அல் ஜவாரி அல் குன்னஸ் என்ற அல் குர்ஆனின் 3 பதப்பிரயோகங்களையும் நவீன வானவியல் கண்டுபிடிப்புகளின் வெளிச்சத்தில் ஆராயும் போது அவை கரும்புள்ளிகள் பிளாக் ஹோல்ஸ் எனும் நட்சத்திரங்களை குறிக்கின்றன என்கிறார். அவரது விளக்கத்தை சுருக்கி கீழே தருகிறோம். இவ்வசனத்தின் முதல் சொல் அல் ஹுன்னஸ் என்பதாகும். இச்சொல் அல் ஹானிஸ் என்ற சொல்லின் பன்மை வடிவமாகும். அல் ஹானிஸ் எனின் மறைந்திருக்கும் பொருள் என்பது கருத்தாகும். மறைந்துரைதல் கரும்புள்ளி நட்சத்திரங்களின் முதல் பண்பு. நட்சத்திரம் அணிச்சேர்க்கையால் பாரியளவு சக்தியை நிமிடத்துக்கு நிமிடம் இழக்கிறது. விளைவாக அது இருளை துவங்குகிறது. முழுமையாக இருண்ட நிலைக்கு மாறி போகிறது. இதனையே கரும்புள்ளிகள் என வானவியல் ஆய்வாளர்கள் அழைக்கின்றனர். இது நட்சத்திரங்களின் முதுமை பருவம் என அவர்கள் வரையறுக்கின்றனர். அடுத்த சொல் அல் ஜவாரி என்பதாகும். இது அல் ஜாரியா என்ற சொல்லின் பன்மை வடிவம். ஓடும் பொருள் என்பது இதன் பொருள். கரும்புள்ளி நட்சத்திரத்தின் அடுத்த பண்பை இச்சொல் விளக்குகிறது. அந்நட்சத்திரம் செக்கனுக்கு 29,97,92,457 கிலோமீட்டர் ஓடக்கூடியதாகும். வசனத்தில் வரும் 3வது சொல் அல் குன்னஸ் என்பதாகும். இச்சொல் அல் கானிஸ் என்பதன் பன்மை வடிவம். கனச என்பது இச்சொல்லின் வினை வடிவமாகும். கனச என்ற சொல்லின் அடிப்படை பொருள் கூட்டி அள்ளினான் என்பதாகும். இது கரும்புள்ளி நட்சத்திரத்தின் அடுத்த பண்பை விளக்குகிறது. அதிகூடிய ஈர்ப்பு சக்தியை கொண்டுள்ள இந்நட்சத்திரம் வான்வெளியில் தன் பக்கத்தே செல்லும் அனைத்து பொருட்களையும் சக்திகளையும் தன்னில் ஈர்த்து விழுங்கிவிடும். இதனையே வான்வியல் அறிஞர்கள் கீழ்வருமாறு விளக்குகிறார்கள். இந்த வகையில் இம்மூன்று சொற்களும் கரும்புள்ளி நட்சத்திரங்களை மிக சரியாக விளக்குகின்றன என்பது தெளிவு. அது மட்டுமல்லாது நட்சத்திரங்களின் வாழ்வில் கரும்புள்ளி என்ற இந்த கட்டத்தை விளக்க அல் குர்ஆனின் இந்த சொற்பிரயோகங்களே மிக பொருத்தமானதாகும். ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட பழைய அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியரின் விளக்கம் ஹுன்னஸ் என்ற பிரயோகத்திற்கும் மறைந்திருத்தல் என்றமைந்தது. இப்போது ஹுன்னஸ் என்ற இரு சொற்களும் ஒரே கருத்தை கொடுக்கும் வகையில் அமைகிறது. இந்நிலையில் பழைய அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்களின் விளக்கம் அவ்வளவு பொருத்தமாக அமையவில்லை என்பது தெளிவு. இப்போது சத்தியத்தின் அடுத்த பகுதிக்கு வருவோம். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.